விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. அதிமுக நாம் தமிழர்கள் கட்சி இடையே உருவாகியுள்ள பரஸ்பர உறவானது 2026ஆம் ஆண்டு தேர்தலில் கூட்டணியாக மாறுமா என அரசியல் வட்டாரங்களில் விவாதம் எழுந்துள்ளது. அதிமுக நாம் தமிழர் கூட்டணி அமையுமா என அலசுகிறது இந்த தொகுப்பு. கள்ளக்குறிச்சி விஷ சாராய மரண விவகாரத்தில் அதிமுக உண்ணாவிரத போராட்டம் நடத்தியது. போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவளித்தது. மேலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரையில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிமுக வாக்காளர்கள் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார். இதுவே தற்போது விவாத பொருளாக மாறியிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நாம் தமிழர் கட்சி கூட்டணி அமைப்பதற்கு இது அச்சாரமாக மாறியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றன. ஆனால் அதிமுக மூத்த தலைவர்கள் தங்களது உண்ணாவிரத போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவளித்தது தார்மீக அடிப்படையிலானது மட்டுமே என்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சி என்ற ரீதியில் ஒருமித்த கருத்தோடு ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த செயல்பாட்டில் உடன்பாடு ஈடுபடுகின்ற தலைவர்கள் ஆதரவு தெரிவிப்பது என்பது இயற்கையான ஒன்று. அதன் அடிப்படையில் சீமான் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் தனித்து போட்டி என்ற சீமானின் நிலைப்பாட்டில் மாற்றம் தெரிவதாக கூறும் மூத்த பத்திரிகையாளர்கள் விக்கிரவாண்டியில் நாம் தமிழர் கட்சி அதிக அளவில் வாக்குகளை வாங்கும் பட்சத்தில் அதிமுக நாம் தமிழர் நட்பு கூட்டணியாக வலுப்பெறலாம் என்கிறார்கள். நம்ம எவ்வளவு நாள் தான் நீங்க தனி கச்சேரி நடத்தி சதவீத உயர்வதை மட்டும் வைத்துக்கொண்டு திருப்தி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வந்திருக்கும். ஸோ அதனால் ஒரு விதத்தில் இது எதிர்பார்க்கப்பட்டது, நம்ம பார்க்கணும். ரெண்டாவதாக இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் இப்போ ஒருவேளை சீமான் அவர் கட்சி நம்பர் 2வாக வருதுன்னு வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நம்பர் 2வாக வந்தாங்கன்னா அப்போ இன்னும் அவங்களுடைய கூட்டணி பலமாக போகும், வலுப்படும். ஆனால் இந்த கூற்றுகளை எல்லாம் திட்டவட்டமாக மறுக்கிறது நாம் தமிழர் தரப்பு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவு தர தயார் என பலமுறை அறிவித்ததை சுட்டிக்காட்டும் அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் இடும்பாவனம் கார்த்தி நாம் தமிழர் யாருடைய தலைமையையும் ஏற்காது என்கிறார். தேர்தல் காலத்தில் ஆதரவு வழங்குறதா, திமுகவுக்கு ஆதரவு வழங்குறதா நம்ம அறிவித்தோம். ராமநாதபுரத்தில் மோடி வேட்பாளர்னு அவருக்கு எதிராக வலிமையான திமுக வேட்பாளர் நிறுத்துகிற பட்சத்தில் நாங்கள் திமுகவுக்கு ஆதரவு வழங்குகிறோம். நீங்கள் காங்கிரஸை காவிரியில் துரோகம் பண்ணக்கூடிய காங்கிரஸை கழட்டி விட்டால் 40 தொகுதியிலையும் நாங்கள் திமுகவுக்கு ஆதரவு வழங்குகிறோம். ஒருவேளை இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணால் காங்கிரஸ் அல்லாத திமுக போட்டிடக்கூடிய தொகுதிகளில் நாங்கள் ஆதரவு வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் ரொம்ப முன்கூட்டியே யூகிக்கிறோம். 2 ஆண்டில் களம் மாறலாம், அணிகள் மாறலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் நாங்கள் ஒருபோதும் சமரசம் பண்ணப்படுறதில்லை. எங்கள் தலைமையை ஏற்று எங்கள் தலைமையிலான ஒரு அணி அமைச்சு வேணால் நாங்கள் போட்டி இல்லாமல் முடிய நாங்கள் யார் தலைமையை ஏற்று போகிறதுக்கு வாய்ப்பில்லை. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க சீமான் ஆர்வம் காட்டி வருகிறார். திராவிட கட்சிகளை தொடர்ந்து கடுமையாக அவர் விமர்சித்து வருகிறார். இதனால் நாம் தமிழர் அதிமுக கூட்டணி அமைவது தற்போதைய நிலையில் சந்தேகமே. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.